அனைவருக்கும் வணக்கங்க. மை ஆதார் போர்ட்டலில் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் இருக்கா இன்ஆக்டிவ் இருக்கா நம்மளே எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு மை ஆதார்னு டைப் பண்ணிக்கணுங்க. மை ஆதார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டாக வர லிங்க்கு மை ஆதார் அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள், அந்த லிங்க்கை நம்ம டச் பண்ணிக்கணும். இப்போது இதில் மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறது மூலிமா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லாகினுடைய இது வருங்க. இது நம்ம லாகினும் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே போனோம்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதுவும் பயன்படுத்திக்கலாம். 2 வகையில் உள்ளப்பலாம். இப்போ நான் லாகின் கொடுத்துக்கிறேனுங்க. அதில் நம்மளுடைய ஆதார் நம்பர் யார் நம்ம வெரிஃபை பண்ணணுமோ அவங்களுடைய ஆதார் நம்பரை நம்ம அதில் டைப் பண்ணிவிட்டு அதுக்கான கேப்ஸா ப்ளஸ் அதுக்கான ஓடிபி வரும், அதை நம்ம போடுறது மூலிமா அவங்களுடைய வங்கி கணக்கு வந்து பேங்க்கோட எந்த பேங்க்கோட சீட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிலர் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சுருப்பாங்க, ஆனால் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டு தான் வந்து ஆதார் சீடிங்கில் இருக்குங்க. இப்போ இதுக்கான ஓடிபி நான் போட்டுக்கணுங்க. ஓடிபி போட்டு லாகின் கொடுத்ததுமே நமக்கு ஒரு சில நேரத்தில் சர்வர் ஏதாச்சும் இஷ்யூ இருந்ததுன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகாதுங்க. நீங்கள் வேறு கம்ப்யூட்டர்லேயோ வேறு சிஸ்டத்துலேயோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இது மொபைல்லையுமே பார்த்துக்க முடியும். ஏதாச்சும் லாகின் இஷ்யூ நடந்ததுன்னா வேறு ஏதாச்சும் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லைனா வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. அது ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருங்க. லாகின் ஆகிடுச்சு. ஒரு சில நேரத்தில் சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகாதுங்க. ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் சொல்லணும், அதை அப்படி விட்டுட்டு நம்ம அந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், நம்ம அது லாகின் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படின்றது காட்டிடுங்க பாருங்கள். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆக்டிவில் இருக்குது. இல்லை இன்ஆக்டிவ் இருந்ததுன்னா ஆக்டிவில் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு காரணத்துக்காக டிசீட் ஆகிருக்கலாம், இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு எதுவுமே இல்லாமல் டம்மியாக இருக்கும், அப்படி இருந்தாலும் அவங்க சீடிங் பண்ணிக்கணும் அர்த்தம். சேம் இதே மாதிரி நம்மளுடைய மொபைலில் எப்படி பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூகுளில் போய் அதே மாதிரி மை ஆதார்னு கொடுத்துக்கிறேன். மேலே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 3 கோடு இருக்குது, அது கொடுத்தோம்னா மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஆதார் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். அது கொடுத்ததுக்கப்புறமா சேம் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்த மாதிரி ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ், ஆதார் லிங்க்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லாகின் பேஜ் வரும், இந்த லிங்க்குள்ளே போகலாம், இல்லை கீழே இருக்குது பாருங்கள், இந்த லிங்க்குள்ளேயும் போகலாங்க. பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இதுக்குள்ளே போய்ட்டுறேன். சேம் அதே மாதிரி தான் ஆதார் நம்பர், அதுக்கான கேப்ஸா ப்ளஸ் வந்து அதுக்கான ஓடிபி போட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம மொபைலில் பண்ணோம்னா இந்த மாதிரியும் வரலாம். ஓகேங்களா, 2 மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மொபைல்லையும் பார்த்துக்கலாம், சிஸ்டத்துலேயும் பார்த்துக்கலாம்.